வணக்கம். ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. இன்னைக்கு நம்ம ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிடத்துல பாருங்க, இந்த ராசியில ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே நட்சத்திரத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஒரே டேட்ல நிறைய பேர் 1000 பேர் பிறந்திருப்பாங்க. லட்சம் பேர், கோடி பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இண்டிவிஜுவலா இல்லை. எப்படின்னா இப்ப பாருங்க, மீன ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாமே சாடே சாத்தி நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்ல. எதுக்குன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி உங்களோடது புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வெறும் ஜாதகம் மட்டும் இல்ல, கை ரேகையும் ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, அது கையில இருக்கா? அது ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணணும். எதுக்குன்னா ஒருவேளை உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம், ஆனா கை ரேகை போய் சொல்லாது. ஸோ ரெண்டுமே மேட்ச் பண்ணி, நாடி ஜோதிடம் படி, பாமிஸ்ட்ரி படி ரெண்டுமே மேட்ச் பண்ணி நாம ஒருவேளை இந்த டேட் ஆஃப் பர்த் சரி இல்லை இன்னாலும் கூட நாம கண்டிப்பா இந்த கை ரேகை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் இருக்குன்னு பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஜாதகத்துல தசா பீரியட் நாம பார்ப்போம். அதுக்கப்புறம் கை ரேகை வச்சு கையில சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எப்போ எந்த ஏஜ்ல டச் ஆகுது அது பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரச்சனை பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம அலைன் பண்ணி சொன்னா 100% ப்ரெடிக்ஷன் கரெக்டா வரும். இந்த மாதிரி நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னா பைரவி ஆஸ்ட்ரோவை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். கன்னி ராசி 2026 மே 10 அப்புறம் இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க நிறைய சக்சஸ் இருக்கு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படின்னா, ராஷ்டிராதிபதியான புதன் அஷ்டம பாவத்துல இருக்கிறது. எப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். ஹெல்த்னா யூஸ்வலா ஹாஸ்பிட்டலுக்கு போறது, மறுபடியும் மருந்து வாங்குறது, இந்த மாதிரி சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏஜ் மேல நடக்கும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கன்னி ராசியில பிறந்து உங்களுக்கு ஏஜ் ஆயிருந்துச்சுன்னா இந்த டைம் பீரியட்ல நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல் போற சான்ஸ் அதிகமாகும். உங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்க எகெயின் அண்ட் எகெயின் போற சான்ஸ் அதிகமாவே இருக்கும். ஆனா ஒரு சடன் கெயின்ஸ் வரும் இந்த டைம் பீரியட்ல. இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு சடன் கெயின்ஸ்னா, நீங்க எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க பிசினஸ்ல, அங்க பிசினஸ்ல நிறைய ப்ராஃபிட் நீங்க எதிர்பார்க்கலாம். புது பிசினஸ்ல கூட சக்சஸ் இருக்கும். யார் சின்ன பிசினஸா இருந்தாலும் சரி, பெரிய பிசினஸா இருந்தாலும் சரி இன்வால்வ் ஆயிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிசினஸ்ல சக்சஸ், ஃபைனான்சியல் கெயின்ஸ், ஃபைனான்சியல் ஃப்ளோ அதிகமாவே இருக்கும். 12th ஹவுஸ்ல இருக்கிற கேத்து இது மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க, 12வது வீடு. அந்த மோட்சஸ்தானத்துல இருக்கிற கிரகம் ஒரு ஸ்பிரிச்சுவலான தாட்ஸ், ஒரு சக்தியான ஒரு பிளேஸுக்கு போற அதிகமான வாய்ப்பு. ஒரு சித்தி புருஷர், ஸ்பிரிச்சுவலான பர்சனை நீங்க பார்க்குற அதிகமான பாசிபிலிட்டிஸ் இந்த கன்னிராசில பிறந்தவருக்கு இந்த டைம் பீரியட்ல இருக்கு. தசம பாவத்துல இருக்கிற குரு கிரகம் சதுர்த்தாவும் பார்க்கறது, இதுக்கு 100% நீங்க வீடு கட்டுவீங்க, இல்ல வீடு வாங்குவீங்க, இல்ல என்ன ஒரு இருக்கிற வீடை நீங்க ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் நீங்க இருக்கிற சிச்சுவேஷன், உங்க ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி மேல இது நடக்கும். புதுசான பொருள் கூட வாங்கலாம், இல்ல செகண்ட் ஹேண்ட் கூட வாங்கலாம் நீங்க. ஆனா மொத்தத்துல இந்த பொருள் வரும் உங்க கை சேரும். ஹையஸ்ட் பாசிபிலிட்டி. ஆனா குரு கிரகம் இருக்கும்போது பெருசா ஏதாவது ஒரு வாங்குற சான்சஸ், லேண்ட் ஆயிருக்கலாம், ரியல் எஸ்டேட்டுக்காக ஒரு பெருசான வீடு ஆயிருக்கலாம், ரெண்ட் பர்போசலுக்கு நீங்க வீடு வாங்குற சான்ஸ் அதிகமாவே இருக்கு. திருமண யோகம் கண்டிப்பா டிலே ஆகும். இப்ப தேடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க நட்டல் ஹாரோஸ்கோப் பாருங்க, எங்க யோகம் இருக்கா, கை ரேகையில சுக்கிரனோட லைன்ஸ் டச் ஆகுதா, சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட லைன்ஸ் டச் ஆகுமா, இந்த தசை பீரியட் சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்டது நடந்துட்டு இருக்கா, கழுத்திரக்காரருக்கு தசை அந்த சேம் டைம் ஹேண்ட்ல கூட லைன்ஸ் டச் ஆயிருந்தா உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனா இந்த டைம் பீரியட்ல சனி இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் டிலே ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்வயம்வர பார்வதி மந்திரத்தை ரெகுலரா சொல்லுங்க. திருமணம் டிலே ஆனாலும் சரி, நல்ல ப்ரப்போசல் கிடைக்கும். ஷஷ்டாஸ்தானத்துல இருக்கிற ராகுனால, ராகு கிரகம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரகம். இந்த கிரகம் எதிரிகள் மேலே உங்களுக்கு வெற்றி. உங்க ஆபீஸ்லயோ உங்க வீட்லயோ எங்கேயோ எதிரிகள் உங்களை பிரச்சனை கொடுக்கறதுக்காக, நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கணும்,
உங்களை தோக்க வைக்கணும்ன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருந்தா கண்டிப்பா நீங்களே ஜெயிக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. சோ அஷ்டம பாவத்துல நவம பாவத்துல சுக்கிரன் வந்து ஃபாதர் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது கிடைக்கணும்னா இந்த கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. தசம பாவத்திற்கு குரு கிரகத்தினால கவர்மெண்ட் ஜாப் யோகம், இருக்கிற ஜாப்லயே ப்ரோக்ரஸ், இருக்கிற ஜாப்லயே உங்களுக்கு பொசிஷன் மாறுற சான்சஸ், புது ஜாபும் நீங்க நிறைய நாள் இந்த ட்ரை பண்ணிருந்தீங்க, எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு அது கிடைக்கும். இந்த மாதிரி ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து கன்னி ராசியில பிறந்தவருக்கு.